ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா? விளையாடலாமே. ஓ, என்ன விளையாட்டுக்கா விளையாடலாம்? ஏதாவது சர்ப்ரைஸா இருக்கும், என்னன்னு பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ். நான் உங்க எல்லாருக்குமே ஒன்று மோந்து பார்க்கறதுக்கு கண்ணு மூடும்போது நான் தருவேன். நீங்க அது என்னன்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே. ஓகேயா? சரி, கண்ணு மூடுங்க. சரி, நான் உங்களுக்கு ஒன்று தருவேன். கண்ணை திறக்க மோந்து பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்ணு மூடி வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அமைதியாகவும் இருக்கணும். இப்போ கண்ணு மூடிட்டே ஒரு ஆளா என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெனி? டெட்டால். ஜெசன்? என்னன்னு தெரியலையே. சரி, ஜெரின்? லைசால் இல்லாட்டி டெட்டால். பெனி? டெட்டால். சரி, இப்போ செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கே. என்னன்னு சொல்லுங்க. தெரியலையே. என்ன ஜெசன்? லெமன். ஜெரின்? லெமன். பெனி? லெமன். இப்போ மூணாவது. சரி, இப்போ என்னன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் பவுடரா? ஜெசன்? தெரியல. ஜெரின்? ஹேண்ட் வாஷ். பெனி? தெரியல. சரி, இப்போ அடுத்தது. எப்படி போகுது? இது சரி, இப்போ கண்ணு மூடிட்டு என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ஸ்பைசி சாஸ் மாதிரி அடிக்குது. ஜெசன்? ப்ளூபெர்ரி ஹேண்ட் வாஷ். ஓகே. ஜெரின்? மிளகாய் பொடி. பெனி? தெரியலையே. சரி, இதான் கடைசி ஐட்டம். கஷ்டமா? ஆமாம், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் தரேன். ரொம்ப கஷ்டமானது. இதெல்லாம் ஒரு க்ளூ. இதை நீங்கள் தரீங்க பாருங்க. இந்த ஸ்மெல்லை நான் எங்கேயோ ஸ்மெல் பண்ணிக்கிறேன். சரி, போனா சொல்லுங்க என்ன ஸ்மெல்னு. தெரியல. ஜெசன்? நட்ஸ். ஜெரின்? இன்னொரு தடவை ஸ்மெல் பண்ணிக்கிட்டேன். சரி, மஞ்சத்தூள். சரி. பெனி? இது மரம் மாதிரி இருக்கும். பேர் தெரியாதா? தெரியல. தமிழ்ல தெரியுமா? தெரியாது. இங்கிலீஷ்ல? தெரியாது. என்ன? சரி, விடு. கிராம்பு. இந்த கணக்கு தரங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பார்த்தோம். சரி, ஃபர்ஸ்ட் இதான் நம்ம ஸ்மெல் பண்ணோம். இது நீங்க சொன்ன மாதிரி தட்டால். சரி, ரெண்டாவதா நம்ம இதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். கரெக்டா சொன்னா லெமன்.
இதெல்லாம் தெரியணும் நல்லா அவளோட காத்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் 3ஆவது ஸ்மெல் பண்ணது. இதுதான் ரோஸ் வாட்டர், இது பன்னீர். இதுதான் நம்ம 4ஆவது ஸ்மெல் பண்ணது. ரெடி ஸ்பைஸ்ன்னு சொன்னேன், ஆனால் என்ன ஸ்பைஸ்ன்னு நீ சொல்லலை. இது ஏலக்காய் தானே? கரெக்ட், இது ஏலக்காய். இது 4ஆவது. இது வந்து நம்ம கடைசியாக பார்த்தது. பெனி க்ளோஸாக சொன்னால் மரம் அந்த மாதிரின்னு, ஆனால் அது மரத்தோட பட்டை. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். கண்ணு முடிட்டு என்ன இருக்கு அப்படின்னு ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டமா? உண்மையிலேயே இந்த வாசனை எல்லாம் தான் நம்மளோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில வாசனைகள் நம்மளுக்கு சில ஞாபகங்களை கொண்டு வரும். இன்னைக்கு பாடத்துலேயே ஒரு அம்மா ஒரு வாசனை பொருளை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சாங்க. அவங்க வச்சு என்ன செஞ்சாங்க, அது என்ன பொருள்னு நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 3ஆவது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் கூட இருந்தேன். இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீ நானின் பரமதகப்பனே, ஆமீன். இந்த வாரம் பாடத்துக்கான தலைப்பு அன்பு மற்றவரிடம் அன்பு காட்டுதல். இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் 1 பேதுரு 2:7 அதிலிருந்து எடுத்திருக்கு. எல்லாரையும் கனப்பண்ணுங்கள், சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுங்கள். இந்த வார பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒதுக்கப்பட்டவர்களையும் நம்ம நேசிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சிமியோனுடைய வீட்டில் சீக்கிரமா விருந்து ஆரம்பமாக போகுது. சிமியோன் இயேசுவின் காலத்துல ஒரு பெரிய யூத தலைவர். சிமியோன் அவரோட நன்றி தெரிவிக்கிறதுக்கு இயேசுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணாரு. நிறைய பேர் அந்த விருந்துக்கு வந்திருந்தாங்க. அந்த விருந்துக்கு மரியாளும் வந்திருந்தாங்க. மரியாதை பத்தி எல்லாரும் பேசினாங்க, ஆனா அவங்க கிட்ட யாருமே பேசல. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது மரியாள் ஒரு பாவி. எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. இயேசு அவங்க விட்டு 7 பிசாசுங்களை நடத்தினாரு. ஒருவேளை மரியாதை அந்த விருந்திற்கு அழைச்சிருப்பாங்களோ இல்லையோ, ஆனா ஏசு எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் மரியாதை பின்தொடர்ந்தே போனாங்க. யாருமே அவங்கள தடை பண்ணல. மரியாளுக்கும் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு நல்லா தெரிஞ்சது. மரியாள் எல்லாரும் ஏத்திருக்கிற ஒருத்தரா இல்ல, ஆனா அவங்க எப்படி இயேசுக்கு நன்றி உள்ளவங்க அப்படின்னு காமிக்க ஆசைப்பட்டாங்க. அவங்களோட கையில சின்ன பரிமள தைலத்துடைய குப்பி ஒன்று இருந்துச்சு. யாருமே பார்க்காத நேரத்துல அவங்க தைலத்தை இயேசுவோட தலையிலையும் காலையும் ஊத்துனாங்க. இந்த தைலத்தோடு சேர்ந்து மரியாளோட கண்ணுல கண்ணீரும் ஓடிச்சு. அவங்க அமைதியா இயேசுவோட கால் பக்கத்துல முட்டி போட்டு அவங்களோட முடிய வச்சு அவரோட காலை தொடச்சாங்க. ஒருவேளை அந்த இடத்துல எந்த ஒரு வாசனையும் வராம இருந்திருந்தா யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பரிமள தைலம் ரொம்ப வாசனையா இருந்துச்சு. அந்த வாசனை இந்த ரூம் ஃபுல்லா அடைஞ்சிச்சு. இந்த வாசனையை மோந்து பார்த்த எல்லாரும் இது பரிமள தைலம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பரிமள தைலம் ரொம்ப காஸ்ட்லி. அதை சாதாரண ஒருத்தரால ரொம்ப ஈஸியாலாம் வாங்க முடியாது. அந்த தைலத்தை வாங்கணும்னா ஒரு மனுஷன் ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சா மட்டும்தான் வாங்க முடியும். இந்த காசை தேவையில்லாம கீழே ஊத்துறதுக்கு பதிலா இது ஏழைகளுக்கு கொடுத்து உதவிக்கலாம், இதை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. சிமியன் கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. இயேசு உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசினா இப்படிப்பட்ட இந்த பாவியான அம்மாவை அவர் தொடர்றதுக்கு விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சாரு. எல்லாரும் மரியாதை செஞ்சத கண்டுபிடிச்சிட்டாங்க. மரியாதைக்கு ஐயோ நான் செஞ்சதை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாரு. இயேசு சிமியோன்னு யோசித்தாருன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதே போல மரியாதைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சு. இயேசு அவருக்கு சுத்தி இருந்த எல்லார்கிட்டே பேச ஆரம்பிச்சாரு. அவங்கள தனியா விடுங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த ஏழைகள்
எல்லா நாட்களும் உங்க கூட தான் இருப்பாங்க. ஆனா நான் உங்க கூட எப்போதுமே இருக்க மாட்டேன். மரியாள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்க. சிமியோனை பார்த்து இயேசு சொன்னாரு, ஒருத்தர்கிட்ட 2 பேர் காசு வாங்கினாங்க. ஒருத்தர் 50 ரூபா வாங்கினாரு, இன்னொருத்தர் 500 ரூபா வாங்கினாரு. அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும் இவங்க 2 பேராலையும் அந்த காசு கொடுக்க முடியாதுன்னு. அதனால அவங்க கடன் வாங்கினத அவட போன பொருள் விட்டார். இப்போ இவங்க 2 பேர்ல யாரு அந்த மனுஷனை ரொம்ப நேசிச்சிருப்பா அப்படின்னு கேட்டார். அதிகமா கடன் வாங்கினவன் தான் அப்படின்னு சிமியோன் சொன்னாரு. சரியா சொன்ன அப்படின்னு இயேசு சொன்னார். நான் உன்னோட வீட்டுக்கு வந்தப்போ நீ என்னோட காலை கழுவல, என் தலையில எண்ணெய் ஊத்தல, இன்னும் எனக்கு சமாதானத்தின் முத்தத்தை கொடுக்கல. ஆனா இந்த மரியா எனக்கு சேர்ந்த வேணும் எல்லாத்தையும் நல்லா செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மடிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசு மரியாளுக்கு மரியாதை கொடுத்தாரு. அதாவது அங்க இருந்த இடத்துலயே அந்த கூட்டத்திலேயே எல்லாரும் மரியாதை குறையா பார்த்த ஒருத்தர். இயேசு சிமியோன் நடத்தின இந்த விருந்தை காட்டிலும் இந்த மரியாதை செய்தது பெருசுன்னு சொன்னாரு. இயேசு இப்படி சொன்னது மரியாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மரியாதை யாருமே நேசிக்கல, யாருமே அவளை ஒருத்தர் கூட சேர்த்துக்கல. ஆனா இப்போ இயேசு அவளை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வச்சு பாராட்டாரு. நம்ம எல்லாருக்கும் இந்த மரியாதை மாதிரியே எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு சிலரை தெரியும். இயேசு நிறைய அன்பம் நடத்தினாரு. மரியாதை எல்லாரும் மதிக்கணும்னு நினைச்சாரு. இயேசுவோட குடும்பத்துல மரியாதை அவர் சேர்த்துக்கிட்ட மாதிரி நம்மளும் எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இந்த பாடத்துல அவரு நம்ம நடத்துற மாதிரி நம்மளும் மற்றவங்களை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை சுத்தி நீங்க பாக்குற எல்லாரையும் ஒரே நடத்துவீங்களா? இயேசு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு பாடத்துல கண்டிப்பா நம்ம எப்படி வாழணும்னு நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பாடத்தை இன்னும் கூட சேர்ந்து பிடிச்சிருக்கு. நன்றி. இது பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார படிக்கும் கூடதுக்காக நன்றி. இந்த பாடம் ஞாபகம் ஆண்டவரே, நாங்கள் யாரெல்லாம் எங்களை சுற்றி இருக்கிறவங்கள யாராவது இருக்கிறாங்கன்னா நாங்கள் உங்களை அன்பாக பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கூட இருக்க ஆசிரியரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க்குற கேட்குற ஆசிரியங்க. ஏசுவோட ஜெபிக்கிறோம். ஜீவன் பரம தக்கப்பனே. ஆமென்.